அனைவருக்கும் விநாயகா ஆஸ்ட்ரோவின் அன்பான வணக்கங்கள். வருகின்ற தமிழ் புத்தாண்டு பற்றிய செய்திகளையும் ஒவ்வொரு ராசிக்கும் கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றிய தகவல்களையும் இந்த தொகுப்பில் நாம் காண இருக்கிறோம். தற்போது 2024-25 ஆண்டில் வரும் தமிழ் வருடத்தின் பெயர் குரோதி ஆண்டாகும். இது தமிழ் வருடத்தின் முதல் மாதம் சித்திரையாகும். இந்த சித்திரை மாத பிறப்பை தமிழக மக்கள் அந்த முதல் நாளை வருட பிறப்பாகவும் கொண்டாடுவார்கள். இது சரியாக 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று ஞாயிற்றுக்கிழமையில் சுக்லபட்ச திதி, திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, சஷ்டி திதியில் அதிகண்ட யோகம் தைதில கரணத்தில் பிறக்கிறது. இந்த வருட பிறப்பின் போது மட்டுமல்லாமல் எல்லா தமிழ் வருட பிறப்பு காலங்களிலுமே சித்திரை மாதம் சூரியன் மேசத்தில் தான் உச்சமாகி அமர்ந்திருப்பார். இந்த வருடமும் கூடவே தர்மத்துக்குரிய குருவும் அவரோடு சேர்ந்து அமர்ந்துள்ளார். இது மிகப்பெரிய அரிய கோச்சார அமைப்பாகும். வியாழவட்டம் என்னும் அமைப்பில் இந்த குரு இவ்வாறு உச்ச சூரியனுடன் 2012ஆம் ஆண்டில் அமர்ந்திருந்தார். இவ்விதம் குரு உச்ச சூரிய சேர்க்கை என்பது ஒரு அரிதான நிகழ்வும் கூட. இது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரியான ஒரு கிரக பலன்கள் நடைபெறும். இந்த 2024ஆம் வருடம் பிறக்க இருக்கிற குரோதி தமிழ் புத்தாண்டு 2 கிரக உச்சம், ஒரு நீசபங்க ராஜயோக கிரகத்தையும் தன்னுடைய கோச்சாரமாக கொண்டுள்ளது. சூரியன் குரு இணைவு மிகுந்த நன்மையை தரக்கூடும். எனவே இந்த வருடத்தின் அனைத்து ராசிகளுக்கும் என்ன மாதிரியான புது வருட பலன்கள் பெற இருக்கிறோம் என்பது பற்றி வர இருக்கின்ற தொகுப்பில் நாம் பார்க்கலாம். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் ராசி மிதுன ராசி. பேச்சில் அதிரடி காட்டும் மிதுன ராசி அன்பர்களே. மிதுன ராசியின் அதிபதி புதன். இவர் நீசமாகி வக்கிரமாகி உள்ளார். எனவே இந்த உச்சநிலையை இந்த தமிழ் வருடத்தில் அடைகிறார். இந்த வருடம் சற்று தேங்கி நின்ற தடைகள் பின் வேகம் எடுத்து உங்களை நல்ல நிலைமை கொண்டு செல்லும். உங்கள் ராசிநாதன் இருக்கும் நிலையானது உங்கள் காரியத்தில் கண்ணாக இருக்க செய்யும். சுயநலமாகவே சிந்திக்க தூண்டும். பிறருக்கு உதவி செய்து நீங்கள் ஏமாற்றம் அடைந்ததால் ஏற்பட்ட பின்விளைவாகவும் இது இருக்கக்கூடும். உங்கள் செயல்களில் சற்றே வில்லத்தனங்களையும் சேர்த்து கைகோர்த்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீர்கள். உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களை இந்த ஆள் முன்ன மாதிரி இல்லைப்பா, இப்போ ஆளே ரொம்ப மாறிட்டான் என்று சொல்லும் அளவிற்கு நீங்கள் உங்கள் செயல்பாடுகளில் நீங்கள் மாறிவிடுவீர்கள். மேலும் உங்களின் விடாமுயற்சி வெற்றியாகி பணம் உங்களுக்கு வந்து சேரும். பணம் எண்ணுவதற்கு வசதியாக பணம் என்னும் மெஷின் கூட வாங்கி வைத்துக்கொள்ளும் சூழ்நிலையை கூட நீங்கள் கொண்டு வருவீர்கள். இவ்வளவு பணம் கையில் புழங்கும்போது வாக்கும் வார்த்தைகளும் கட் அண்ட் ரைட்டாகத்தானே இருக்கும். எனவே உங்கள் வாக்கில் சற்று கடுமை காட்டக்கூடியவர்கள். நிறைய வெளிநாடு மற்றும் சுற்றுலா சென்று மிகுந்த சந்தோஷத்தோடு இந்த வாழ்க்கையை தொடங்குவீர்கள். இவ்வளவு பணம் வரும்போது உங்களது உடன்பிறப்புகள் சும்மா இருப்பார்களா என்ன? உங்களால் கிடைக்கும் பணத்தில் அவர்களும் நல்ல பலனை அனுபவிப்பார்கள். மிதுன ராசினரில் யார் நன்றாக இருக்கிறீர்களோ இல்லையோ, இந்த வருடத்தில் உங்கள் பணத்தால் உங்கள் உடன்பிறப்புகள் மிகுந்த சந்தோஷமடைவார்கள். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் பொழுது பங்களா மாளிகை கட்டாவிட்டால் தான் ஆச்சரியம். வீட்டிற்குள் நீங்கள் நீச்சல் குளம் கூட வைத்து கட்டுவீர்கள். முதலீடாக நிறைய மனை மற்றும் வாகனம், தோட்டம், துறவுகள் என வாங்கி குவிப்பீர்கள். மேலும் மீனவர்கள் தங்கள் தொழிலில் ஏற்றுமதி வணிகத்தை விரிவுபடுத்துவீர்கள். விவசாயிகள் வணிக பயிர் வேளாண்மை பயிர் செய்து அதன் தத்துவமாக வெளிநாட்டுக்கு அனுப்புவீர்கள். உங்களில் சிலர் கடலில் எண்ணெய் எடுக்கும் பிரிவில் கூட அந்த மாதிரியான அணிகளில் சேர்ந்து நீங்கள் நல்ல பலனை எடுப்பீர்கள். மேலும் உங்கள் வீட்டில் கர்ப்பமான பெண்கள் முழு மருத்துவரின் கண்காணிப்பில் இருந்தால் அழகாக ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்கலாம். ரொம்ப நாள் குழந்தைக்காக மருத்துவ உதவி பெற்றவர்கள் இந்த வருடம் செயற்கை கரு வளர்ச்சி மூலமாகவும் வாரிசு கிடைக்க வழிவகை உண்டாகும். உங்களில் சில பெண் வாரிசுகள் கல்வி விஷயமாக வெளிநாடு செல்லக்கூடும். பங்கு வர்த்தகம் எத்தனை வருமானம் தருகிறதோ அத்தனை இழப்பையும் தரக்கூடும். எனவே எச்சரிக்கை தேவை. உங்களது காதலி மிகப்பெரிய அந்தஸ்து உள்ள இடத்தைச் சேர்ந்தவராக இருப்பார்கள். கலைஞர்கள் சினிமா அல்லது டிவியில் மிகப்பெரிய வாய்ப்பு பெறுவீர்கள். நடன இசை கிராமிய கலைஞர்களும் தங்களது கலை உலக பயணத்தில் மிகப்பெரிய சாதனைகளை நீங்கள் நிகழ்த்துவீர்கள்.
இந்த வருடம் உங்கள் தந்தைக்கு ஒரு சில அறுவை சிகிச்சை நடக்க இருக்கலாம். அது மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது. மேலும் உங்களுக்கு காலில் அடிபடக்கூடும். வெளிநாட்டு தொழிற்சாலைகளில் பணிபுரியும் வாய்ப்பு உங்களுக்கு உள்ளது. இந்த வருடம் திருமணமாக வேண்டியவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். வரன் மிகவும் புகழ்பெற்றவராகவே இருப்பார். அல்லது அரசியல் பின்புலம் உடைய குடும்பமாக அமைந்து விடுவார். மேலும் பத்திரிகை துறை அல்லது டிவி போன்றவற்றை சேர்ந்தவராகவும் அமைவார்கள். எது எப்படி இருப்பினும் திருமண சம்பந்தம் மட்டுமின்றி இது தொழில் சம்பந்த நிகழ்வாகவும் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். மேலும் யோக நிகழ்வுகள் அனைத்துமே உங்களுக்கு நன்றாகவே இருக்கிறது. இந்த வருடத்தில் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் அளப்பரிய அதிர்ஷ்டத்தை பிறரும் கூறி நீங்கள் பெருமை எடுத்துக்கொள்ள முடியாது. ஒன்று வருகிறது என்றால் இன்னொன்று புறவாசல் வழியாக வேறு ஒரு சில பிரச்சனைகளும் வரும். ஒரு சிலரின் கள்ளப்பணத்தையும் நீங்கள் ரகசியமாக வைத்திருக்க வேண்டிய நிர்பந்தம் கூட ஏற்படலாம். ஆகவே இந்த வருடம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது ஆனால் இல்லை என்னும் சொல்லக்கூடிய சூழ்நிலையும் உருவாக்கணும். இந்த வருடம் மிதுன ராசியாரின் தொழில் வளம் மிக சிறப்பாகவே இருக்கிறது. உங்கள் யூகங்கள் தொழிலை மிக மேன்மையாக அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும். சில வாரிசுகளின் பயணமும் உழைப்பும் தொழிலை முதன்மைக்கு உங்களை கொண்டு செல்லும். உங்கள் தொழிலில் வெளிநாட்டிலும் பரவசமாகக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும். இந்த வருடம் தொழில் தொடங்கலாமா வேண்டாமா என யோசித்து கொண்டு இருந்தவர்கள் சட்டென்று நீங்கள் தொழில் தொடங்கிவிடுங்கள். அதற்கான தரவுகளும் அரசு ஆதரவும் உங்களுக்கு அபரிமிதமாகவே கிடைக்கக்கூடும். உங்கள் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். அதே நேரத்தில் நீங்கள் அரசாங்கத்துக்கு அதிக அளவில் வரி வகையை செலுத்தும் நிலையும் உண்டாகக்கூடும். உங்கள் விரையாதிபதி உச்சமாக இருக்கிறார். எனவே செலவுகள் அதிகமாக இருக்கும். அதனை முதலீடாக மாற்றிவிடுங்கள். வெளிநாட்டு பயணம் மிக அதிகமாக அமையும். நிறைய சுப செலவுகளாகும் என்பதே நிம்மதி. எனவே இந்த தமிழ் புத்தாண்டு, இந்த புது வருடம் மீன ராசிக்கு 100% அதிர்ஷ்டம் தரக்கூடிய புது வருடமாகவே அமைகிறது என்று கூறி உங்கள் வாழ்வில் அத்தனை வளங்களையும் பெறுவீர்கள் என்று சொல்லி உங்களுக்கான ராசி பலன்களை இத்துடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.